யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு அப்பனா? இல்லடி, வாத்தி. வாத்தி, உங்களுக்கு பாடம் எடுக்க வந்த வாத்தி. யோ, என் மகன் அப்பவே சொன்னான், இந்த ஆளை நம்பாத, கையெழுத்த வாங்கிட்டு ஏமாத்திடுவான்னு. அப்பவே அவன் சந்தேகப்பட்டான். நான் தான் அவர் சொல்ல தட்ட மாட்டாரு, சொன்னதை செஞ்சிடுவாருன்னு சொல்லி சொத்தை மாத்தி எழுதி வைக்க சொன்னேன். இவனை சம்மதிக்க வச்சதே நான் தான். என்னை இப்படி முட்டாளாக்கி என் மகனோட முதுகுல குத்திட்டல்ல? ஆமாடி, முதுகுல தான் குத்துன. ஏன் உன் பையன் என்ன நெஞ்சில குத்துனானே, அப்ப உனக்கு இனிச்சதா, சந்தோஷமா இருந்ததா? நான் முதுகுல குத்தும் போது ஆத்தாளுக்கும் மகனுக்கும் அப்படியே வலிக்குதா? என்னடி நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கெட்டவங்க எல்லாம் புத்திசாலிங்க, நல்லவங்க எல்லாம் முட்டாளுன்னா. ஆமாடி, முட்டாளுன்னு நினைச்சதுனால தானே திட்டம் போட்டு எல்லா வேலையும் பண்ணீங்க. கடைசியில திருந்திட்டே வந்து நீங்க மன்னிப்பு கேட்பீங்க. உடனே மன்னிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? உடனே செஞ்சு கொடுக்க நான் என்ன முட்டாளா? பாருங்க, இப்ப சொல்றேன், நான் நல்லவன் தான். ஆனா நல்லவனுக்கு தான் நல்லவன், கெட்டவங்களுக்கு கேடு கெட்டவன். இந்த மாதிரி கேடு கெட்டவனை முதுகுல குத்துறதுல எந்த தப்பும் இல்லடி. ராமாயணத்துல ராமர் வாலியை மறைஞ்சிருந்து அடிச்சது தர்மம்னா, இப்ப நான் அடிச்சது தர்மம் தாண்டி. மகாபாரதத்துல கிருஷ்ணர் நல்லவங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக தந்திரம் எல்லாம் பண்ணாரு. அதே மாதிரி அன்னமும் கார்த்திக்கும் ஜெயிக்கணும்ன்றதுக்காக நான் தந்திரம் பண்ணேன். அது எப்படி நியாயமோ அதே மாதிரி இதுவும் நியாயம் தாண்டி. கொடுத்த வாக்க காப்பாத்துறது என்னோட பிறவி குணம். ஆனா அது நல்லவங்களுக்கு, இந்த மாதிரி ஈன பிறவிக்கு கிடையாது. அப்படின்னா எனக்கும் ரம்யாக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்க? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்புறம் எதுக்குமா உயிரோட இருக்கணும் இவரு? டேய், டேய், விடுடா அவரை. டேய்.